கற்பை பத்தி பேசுறது, சாமி சிலைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து கால் மேல கால் போட்டுன்னு சொல்லி தொடர் சர்ச்சையில நிறைய வந்து ஈடுபட்டாங்க. கற்பு என்பது ஒண்ணு இல்லைன்ற மாதிரி வந்து கற்பை பத்தி தவறான ஒரு புரிதலை வந்து பேசினாங்க. இந்த பெண்மை, பெண்ணியம், ஆணும் பெண்ணும் சமம், நாங்க வந்து பார்த்தோம் குடிக்க கூடாதா, நாங்க வந்து இது பண்ணக்கூடாதா, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசணும் கூட கடைசியில் எங்க போய் தஞ்சம் அடைவாங்க பாத்தீங்கன்னா திகாலையும் திமுகலையும் தான் தஞ்சம் அடைவாங்க. அந்த மாதிரி குஷ்பு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா 2010 இருந்து 2014 வரைக்கும் வந்து எங்க போய் தஞ்சம் அடைகிறாங்கன்னா வந்து திமுகல போய் சேர்றாங்க. திமுகல சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதே திமுகவோட காங்கிரஸ் வந்து பார்த்தா அலைன்ஸ் இருந்த அதே காலகட்டத்திலேயே 2014 இருந்து அப்படியே திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி போறாங்க. காங்கிரஸ் கட்சி குஷ்பு அவர்கள் போனோன்னு வந்து அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் வந்து காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு குஷ்பு சேர்ந்ததனால் உடனே வந்து காங்கிரஸ் கட்சியானது வந்து மேல் நோக்கி சென்று விட்டது, காங்கிரஸ் வந்து அபிரிதமான வளர்ச்சி பெற்றது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினாப்புல. மாறாக என்ன நடந்துச்சுன்னா 2014 இந்த அம்மா சேர்ந்த காலகட்டத்திலேயே காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து படுதோல்வியை சந்திச்சிச்சு. பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கட்டுல வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்தாங்க. காங்கிரஸ் இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போறது வர்றது, அப்புறம் காங்கிரஸ் இருக்கிற பதவிகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவித்துக் கொண்டு 2020 வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில வந்து சேர்றாங்க.